அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழிலக்கியா. நான் CUA பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இங்கு நான் உள்நாட்டு உற்பத்தியை பற்றி பேச வந்துள்ளேன். இந்தியா சுதந்திரம் அடைந்த முதலே நமது அரசியல் மற்றும் பொருளாதாரம் மிகவும் வளர்ச்சியடைதல் மற்றும் பின்தங்கி வருதல் இயல்பாகிவிட்டது. அதற்கு காரணம் நமது அரசியல் மற்றும் பொருளாதாரம். ஆட்சிக்கு வருவர் ஏற்கனவே செய்த ஆட்சியை குறை சொல்வதிலே காலம் போய்விடுகிறது. ஆனால் வாக்களித்த மக்கள் உள்ளூர் உற்பத்தி முன்னேறும், நாமும் முன்னேறுவோம் என்ற கனவில் இருக்கிறார்கள். ஆனால் அப்துல் கலாம் கண்ட கனவு இதுவரை நிறைவேறவில்லை. அது வல்லரசு இந்தியா. இதுவரை யாரும் பேசுவதில்லை. ஜனநாயகம், சமத்துவம், எம்மதமும் சம்மதம் பேசுகிறோம். எவ்விதத்திலும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கவில்லை. இங்கு நாம் அரசியல் பேசவில்லை, ஆனால் உள்ளூர் உற்பத்திக்கு நமது அரசியலும் ஒரு காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மால் கத்தரிக்காய், தக்காளி விளைவிக்க முடியும் அரசு ஒத்துழைப்பால். ஆனால் இங்கு பல அந்நிய நாடுகள் மெகாமார்ட் வந்துள்ளது. அதன் உடலுக்கு கேடு என்பது எனக்கு தெரியும். பீஸா, பர்கர், ஸ்பெகட்டி இது யாருடையது? இதுதான் நமது உற்பத்தியா? இதையில்லா விவசாயம் நாம் செய்து வருகிறோமே, ஏன், யார் காரணம் என்பதே நீங்கள் இது அறிய வேண்டும். நடிகரையும் நாம் பார்த்துவிட்டால் நடக்கப் போவது என்னவென்று நாம் மறந்து விடுகிறோம். அவர்களுக்கு நாம் கொடுக்கும் அரசியலோ சமாளிப்பதில் முடிந்துவிடுகின்றன. இந்நிலை நீடித்தால் தெருவோரம் கிழவி தக்காளி, முருங்கைக்காய் விற்க மாட்டால், நாம் தான் நோய் கொண்டு வாழ்வோம். கிராமிய வளர்ச்சியே இந்திய வளர்ச்சி என்று சொல்லியவர் இன்று இல்லை. அவரை நாம் கண்டுகொள்வதில்லை. காரணம், அவரின் கருத்துக்கு நமக்கு உடன்பாடு இல்லை. நாம் வாக்கு என்று வந்தால் நாம் எவ்வளவு பணம் கொடுப்பான் என்று நாம் உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்துவான் என்று இல்லை. யார் மேம்படுத்துவது? நமக்கு நாமே. நமது உற்பத்தியாளர்களின் பொருட்களை வாங்க வேண்டும் என்று உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்துவோம். உள்ளூர் உற்பத்தி குரலுக்கு கை கொடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.